Hi friends, welcome to Graphic DD. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பேப்பர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம A4 ஷீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சிடணும் நாலாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நாலாக பிரிச்சிட்ட பிறகு இப்போ திருப்பிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணதும் நம்ம வந்து நாலாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பார்ட் வரைக்கும் இதே மாதிரி திருப்பி மடித்து விட்டுடணும். மடிச்சுட்டு இதை உள்பக்கமாக இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அது தானாகவே ஃபோல்ட் ஆகும். இப்போ இதை வந்து உள்பக்கமாக விட்டுடணும். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம இப்படி வச்சுட்டு அந்த ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடணும். இந்த 2 சைடும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே. இருந்தாலும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பிரியாது. அதனால் இந்த இடத்துல க்ளூ போட்டு முதல்ல அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு அது உள்பக்கமாக மடித்து விட்டுறணும். இப்போ நம்ம இந்த மிச்சம் இருக்கிற இடத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைப்பிடி கொடுக்கணும் இல்லைங்களா, கைப்பிடிக்கு சின்னதாக பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, சைஸும் வந்து திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இங்கே ஒட்டிடணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக சின்னதாக கட் பண்ணி அந்த சைஸு கட் பண்ணி மறுபடியும் க்ளூ போட்டு உள்ளே விட்டிடணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மணி ஒட்டிக்கலாம், இல்லை நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து பேப்பர் பவு ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பேப்பர் பவு ரெடி பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பேக் எவ்வளோ அழகாக இருக்குது, இதில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பேப்பர் வந்து பேக் வச்சு விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் பவு வந்து பார்த்திங்கன்னா நான் 6x6 சென்டிமீட்டருக்கு பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இது வந்து 12x12 சென்டிமீட்டருக்கு பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். இது ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்போ மடித்து விட்டதும் அந்த இடத்தையும் இதே மாதிரி பிரித்து விட்டு மடிச்சுக்கணும். இப்போ மடிச்சுட்டு நம்ம மறுபடியும் இதே மாதிரி உள்ளே விட்டு ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ மறுபடியும் இதே மாதிரி திருப்பி மடிக்கணும். இப்போ திருப்பி மடித்தது என்ன பண்ணணும், இப்படி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அந்த பேக் சைடு தெரியும் இல்லைங்களா, இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த சைடில் வந்து அந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வந்து பேப்பர் அந்த 4 பக்கமும் இருக்கிற மடிப்பை இதே மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். இப்போ திருப்பி இது மேலே வச்சுட்டு இந்த சைடு வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடும் இதே மாதிரி மடிக்கணும். மறுபடியும் இதை கீழே விட்டுட்டு மேலே இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மறுபடியும் இதே மாதிரி மடிக்கணும். இப்போ கீழே வந்து நம்ம 2த்தையும் நேராக வச்சுட்டு கட் பண்ணிடணும். இப்போ நம்ம கட் பண்ணதும் இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து பேப்பர் இப்படி மடித்து விட்டு இந்தாண்ட பக்கத்தில் மாற்றி மடித்து விட்டுடணும். இப்போ வந்து பவு திருப்பிட்டு இதே மாதிரி மடித்து உள்ளே விடணும். இப்போ வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா பிரியாது. இப்போ இதுவே ஓகே பவு, அப்படி இல்லைனாலும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த நார்மலாக எப்பயும் இருக்கும் இல்லைங்களா, அதேமாதிரி பவாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.